ம். ஒரு கணிப்புக்கு இத சுத்தியும் ஒரு 150லேருந்து 200 மரங்கள் இருக்கலாம் அப்படின்ற மாரி இருக்கு. இதுல ஒவ்வொன்லயும் ஒவ்வொரு விதமான நோய் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா, மாமரத்துல அம்ம நோய் போட்டிருக்கு. தென்னை மரத்துல மாவுப்பூச்சி இருக்கு. இப்போ இந்த வாட்டர் ஆப்பிள் இந்த மரத்துல வந்து தண்ணி அதிகமா இருக்கு. ஒளிச்சேர்க்கைக்கு பத்தல. அது இல்லாம இதுலயும் இலைக்கருகள் நோய் இருக்கு. அது போல ஒவ்வொரு மரத்துலயும் ஒவ்வொரு விதமான நோய்கள் இருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணணும்னா, ஒரு நாள்ல பண்ண முடியாது. ஸோ நம்ம படிப்படியா செஞ்சோம்னா, கண்டிப்பா இத நம்ம மீட்டெடுத்துற முடியும். இது ஒரு 5 ஏக்கர் லேண்ட்ல இருக்குல்ல? இந்த ம். மரங்கள் எல்லாம் இவங்க தென்னை மரம், வாழை ஆமா. இது மரம். சுத்தியும் சுத்தியும் வச்சிருக்கிறாங்க. வேலிக்கு வேலி ஓரமா வச்சிருக்கிறனால, நம்ம கரெக்ட்டா வந்து இது எவ்ளோ ஏக்கர்ல இருக்குன்னு சொல்ல முடியாது. இது வேலி பாதுகாப்புக்கு தான் வச்சிருக்காங்க. ஸோ கணிப்புக்கு இதுல ஒரு 200 மரம் இருக்கலாம். ம். அதுல பாதிப்பு எல்லா மரத்துலயும் ஏதோ ஒரு விதத்தால ஏதோ ஒரு விதமான ஒரு பாதிப்பு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, முதல்ல மாவுப்பூச்சிய தான் கட்டுப்படுத்தணும். அதுதான் ரொம்ப பெரிய டேஞ்சர். ஸோ அடுத்தது சீக்கிரம் ஸ்ப்ரெட் ஆயிடும். அத கட்டுப்படுத்திட்டோம்னா, அதுலருந்து அடுத்து வர நோய்ங்கிறத கட்டுப்படுத்துறது வந்து கொஞ்சம் ஈஸி ஆயிடும். கட்டுப்படுத்துறது அது ஒரு பாத்வேல போயிட்டு இருந்தாலும், அடுத்து மறுபடியும் இந்த நோய் வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம கூடவே சேர்ந்து செய்யணும். இல்லன்னா காப்பாத்துறது கொஞ்சம் கஷ்டம். அது இல்லாம இதுவும் இருக்கணும். இன்னொன்னு இத விட பெஸ்ட் என்னன்னா, உயிர்வேலி. உயிர்வேலி வைக்கணும். உயிர்வேலி எப்படின்னு சொல்லிட்டா, நம்ம நன்மை செய்யும் பூச்சிகள ஈர்க்கிற மாதிரியான செடிகள நடணும்.